அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் 7வது பாடம் வெற்றி வேர்க்கை. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, 7வது பாடம் நம்மளுக்கு வெற்றி வேர்க்கை உதவியால் பெரும் நன்மை கொடுத்துருக்காங்க. இது யார் எழுதுனாங்க அப்படின்னா அதிவீரராம பாண்டியர். சரியா? இதிலிருந்து என்ன நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பொருள் அறிவும் பகுதியும் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அதோட பொருள், இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம்ல. முதல்ல பாருங்க, தென்னீர் இச்சொல்லின் பொருள். தென்னீர் அப்படின்னா என்னதான்? தெளிந்த நீர். அப்போ ஈ விடை சரியான விடை. அடுத்து ஆள் இச்சொல்லின் பொருள் என்ன வரும் அப்படின்னா ஆலமரம். அடுத்து கயம்னா என்னது? நீர்நிலை. அப்போ கயம் இச்சொல்லின் பொருள் நீர்நிலை. அடுத்து பார்க்கலாமா? புரவினா என்னது? குதிரை. அப்ப புரவி இச்சொல்லின் பொருள் குதிரை. அடுத்து பெரும்படைனா பெரும்படை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பிரித்து எழுதினோம்னு நம்மளுக்கு என்ன விடை கிடைக்கும் அப்படின்னா பெருமை கூட்டல் படை. அடுத்து நிழல் கூட்டல் ஆகும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன விடை வரும்னா நிழலாகும். சரியா? அடுத்து வினாக்களுக்கு விடையில எத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 3 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, ஆலமரத்தின் விதை எவ்வாறு இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். இதற்கான விடை பாருங்க, ஆலமரத்தின் விதை தெளிந்த நீர் கொண்ட குளத்தின் சிறிய மீனின் முட்டையை விடவும் சிறியதாக இருக்கும் என்று அதிவீரராம பாண்டியர் குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்வி பாருங்க, ஆலமரத்தின் நிழலில் தங்கும் படைகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஆலமரத்தின் நிழலில் யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை போன்ற படைகள் தங்கும். அடுத்து மூன்றாவது கேள்வி, இப்பாடலின் பொருள் எதனை ஒப்பிட்டு கூறப்படுகிறது? எதனுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது? இதற்கான விடை இப்பாடலின் பொருள் பிறருக்கு செய்யும் உதவியுடன் ஒப்பிட்டு கூறப்படுகிறது. இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள் இருக்கு. ஆஹா என்ன சுகம் தெரியுமா? இது என்னன்னா ஆச்சரியக்குறி. அப்போ ஆச்சரியக்குறி நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஆச்சரியக்குறினா ஆஹா அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி, என்ன சுகம் தெரியுமா இந்த இடத்துலையும் ஆச்சரியக்குறி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, எண்ணெய் கட்டி போடுகிறார்கள்னா இதில் நிறுத்தற்குள்ளி, ஃபுல் ஸ்டாப்பிங்க வச்சுக்கலாம். அடுத்து ஆகா இது என்ன பிரமாதம், இதுவும் ஆச்சரியம்தான். அப்போ ஆகா இது என்ன பிரமாதம், இதுக்கு இந்த குறியிட்டுக்குங்க. நான் என்ன வேலை செய்ய வேண்டும், இது கேள்விக்குறி. அடுத்து காய்கறி கடையில் தேவையான, இந்த இடத்துல கமா குறி பாருங்க, தக்காளி, கத்தரி. சரியா? இந்த இடத்துல கத்தரி, புடலை ஆகியவற்றை வாங்கி வந்தேன். இறுதியில் ஃபுல் ஸ்டாப் இந்த இடத்துல புள்ளி வச்சுக்கோங்க. சரியா? அந்த மாதிரி நீங்கள் நிறுத்தற் குறியிடணும். அடுத்து பாருங்க, மொழியோடு விளையாடு பகுதி கொடுத்துருக்காங்க. இதில் சொல் 1 பொருள் 2 கண்டுபிடி. அதாவது சொல் ஒரே ஒரு சொல் தான், அதுக்கு பொருள் 2 இருக்கும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ வயலில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வயலில் மேய்வது ஆடு, அழகாய் நடனம் ஆடு. இது ரெண்டுக்குமே ஒரே ஆடு அப்படிங்கிற ஒரே சொல் தான். பொருள் 2 பொருள். அதாவது ஆடுனா வயலில் மேய்வதும் ஆடுதான், அழகாய் நடனம் ஆடுவதும் ஆடுதான். அப்போ ஒரு சொல்லுக்கு 2 பொருள். பார்க்கலாமா? அடுத்து மாதத்தின் மறுபெயர் என்ன? திங்கள். மாதத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு, என்னன்னா திங்கள் அப்படிங்கிற பெயர் இருக்கு. நிலவை குறிப்பதும் திங்கள். அப்ப திங்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு மாதம், நிலவுன்னு 2 பொருள் இருக்கு. அடுத்து வகுப்பில் பாடம் படி, மாடி செல்ல உதவும் படி. அடுத்து வளைந்து ஓடுவது ஆறு, இந்த எண்ணின் பெயரும் 6 தான். சரியா? ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருக்கு. பூக்களை தொடுத்தால் மாலை, அந்தி சாயும் பொழுது மாலை நேரத்தை குறிக்கிறது. இது மாலை நம்ம கழுத்தில் அணியக்கூடிய மாலையை குறிக்கிறது. அடுத்து சோற்றின் மறுபெயர் அன்னம். சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம்னா அந்த சோறுக்கு இன்னொரு பெயர் என்ன அன்னம்னு சொல்லுவோம். இன்னும் பறவைக்கு என்னன்னு சொல்லுவோம்? அன்னம்னு சொல்லுவோம். அழகிய பறவை அன்னம். இதற்கு இந்த விடை தான் வரும். இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அடுத்து கலையும் கைவண்ணம்ல கரிக்கோல் சீவிய தூள்களை கொண்டு படங்களை உருவாக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பென்சில் சீவுறீங்களா, கரிக்கோலும் பென்சில் சீவுறப்ப கிடைக்கும்ல அந்த தூள், இதை வச்சு நீங்கள் படங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு விரும்பிய படங்களை இங்கே உருவாக்கிக்கீங்க. அடுத்து பார்க்கலாமா? இணைந்து செய்வோமா. அதாவது கூடையில் இருக்கும் சொற்கள் முதல் எழுத்து 1 போல் வரும் சொற்களை எடுத்து முதல் பழத்தில் எழுதுக, 2ஆம் எழுத்து 1 போல் வரும் சொற்களை எடுத்து 2ஆம் பழத்தில் எழுதுகின்றிருக்காங்க. இந்த கூடையில் சொற்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. பூனை, தம்பி, சிறுபழம், தட்டு, தண்ணீர், சிறுமீன், சிலை, யானை. அடுத்து பாருங்க, பானை, கிண்ணம், தவளை, சிலந்தி, வண்ணம், நுண்ணியது, சிந்தனை, தலை, அன்னம்னு இந்த கூடையில் சொற்கள் இருக்கு. இந்த சொற்களை முதல் எழுத்து 1 போல் வர சொற்களை எடுத்து முதல் பழத்தில் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? இப்போ சிறு பழம், சிறுமீன், இதில் முதல் எழுத்து என்ன வருது? சி வருது. அடுத்து பாருங்க, சிலை, சிலந்தி, சிந்தனை, இதில் எல்லாமே என்ன வருது? சி வருது. அப்போ முதல் எழுத்து 1 போல் வரதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து 2ஆம் எழுத்து இதிலிருந்து எடுத்து எழுதிக்கணும். 2ஆம் எழுத்து 1 போல் வருவது. 2ஆம் எழுத்து இதில் என்னென்ன இருக்கு 1 போல் வருவது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
அவங்க வந்து எடுத்துக்காட்டு 2ஆம் பழத்துல தான் எழுதணும். கிண்ணம், வண்ணம் இதில் இன் அப்படிங்கிற எழுத்து வந்து ஒன்று போல் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிலை, தலை இந்த 2 இங்கே இருக்கா, இந்த கூடையில் இருக்கு பாருங்க, எடுத்து எழுதணும். கூடையில் இருக்கு பாருங்க சிலை, தலை இங்கே இருக்க தட்டு கீழே இருக்க பாருங்க சிலை, கடைசியில் இருக்கிற தலை. இதில் 2ஆம் எழுத்து ஒன்று போல வருது. அப்போ சிலை, தலை எழுதிக்கலாம். அடுத்து பூனை, யானை இதில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருது. தண்ணீர், நுண்ணியதை, அன்னம் இது எல்லாமே 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருது. இது 2ஆம் எழுத்து ஒன்று போல் வர சொற்கள் எடுத்து நம்ம 2ஆம் பழத்தில் இப்போ எழுதிட்டோம். சரியா? அடுத்து அறிந்து கொள்வோம்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீன்களில் 22,000 வகையான மீன்கள் உள்ளன. இவற்றில் மிகச்சிறியது என்ன? கோபி வகையை சார்ந்தது. இதன் நீளம் பார்த்தோம் அப்படின்னா 13 மில்லிமீட்டர். மிகப்பெரிய மீன் வந்து திமிங்கல சுறா. இதோட நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 மீட்டர். சரியா? மீனை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்கலாம் செயல் திட்டம். செய்தித்தாளில் பிறருக்கு உதவியதாக வரும் செய்திகளை சேகரித்து கீழே உள்ள செய்தி துணுக்கு கட்டத்தில் ஒட்டுக. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செய்தித்தாளில் பிறருக்கு உதவி செய்ய தான் வர செய்திகள்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகள்லாம் கட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒட்டுங்க. சரியா? அடுத்து இணைப்புச் சொற்கள். இணைப்புச் சொற்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது 2 தொடர்களை இணைக்க பயன்படக்கூடிய சொற்கள் தான் இணைப்புச் சொற்கள் சொல்லுவோம். சில இணைப்புச் சொற்களையும் அவை பயன்பற்றும் முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே எடுத்துக்காட்ட நம்மளை கொடுத்துருக்காங்க. அதாவது அதனால், ஆகவே, ஆனால், எனினும், ஆகையால், எனவே சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. பருவம் மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. இதில் இது இணைப்புச் சொல் என்ன அப்படின்னா அதனால் அப்படிங்கிறத இணைப்புச் சொல். அடுத்து காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதில் எது இணைப்புச் சொல்? ஆகவே அப்படிங்கிறத இணைப்புச் சொல். அடுத்து பாருங்க. அப்பா விரைவாக வந்து விடுகிறேன் என்றார், ஆனால் வரவில்லை. இதில் எது இணைப்புச் சொல்? 2 தொடர்களை இணைக்கக்கூடியதான். ஆனால் அப்படிங்கிறத இணைப்புச் சொல். பூக்கள் அழகாக பூத்திருந்தன, எனினும் பறிக்க மனமில்லை. இதில் எனினும் அப்படிங்கிறத இணைப்புச் சொல். நான் தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன், வெளிநாடு செல்ல மாட்டேன். இந்த 2 இணைக்கக்கூடிய சொல் என்னன்னா ஆகையால் வெளிநாடு செல்ல மாட்டேன். தினமும் காலையில் எழுந்து நன்றாக படித்தேன், எனவே நான் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றேன். இந்த இடத்துல எனவே அப்படிங்கிறத இணைப்பு சொல். இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, 2 தொடர்களை இணைக்கக்கூடிய சொற்கள் தான் இணைப்பு சொல். நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் இது வந்து ஆகிய இணைப்புச் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. நீங்களா கூட எழுதலாம். நான் வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு உடல்நலம் சரியில்லை, ஆகவே பசி இல்லை. எனக்கு பசிக்கல, உடம்பு சரியில்லைன்னா எனக்கு பசிக்க மாட்டேங்குது, அதாவது எழுதிக்கிறேன், நான் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? நீங்கள் கூறுவது சரி, எனவே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் விடை. நான் கிராமத்தில் இருக்க விரும்புகிறேன், ஆகையால் நகரத்திற்கு செல்ல மாட்டேன். இந்த வண்டி மிகவும் பழமையானது, ஆனால் நன்றாக ஓடுகிறது. இந்த மாதிரி நான் விடை கொடுத்துருக்கேன். நீங்களா சொந்தமாக முயற்சி பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதற்கான விடையை எழுதுங்க. இந்த இணைப்பு சொல் வர்ற மாதிரி ஆகவே, எனவே, ஆகையால், ஆனால் இந்த 4 இந்த இணைப்பு சொல் வர்ற மாதிரி சொற்றொடர்களை நீங்களாவே முயற்சி பண்ணி எழுதுங்க. ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.